ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை கஞ்சி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம கோதுமை மாவு வந்து கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் 2 சமச் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கலத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம கை விடாமல் நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கலாம், ஏன்னா கட்டி முட்டி ஆகிடும். அதனால் கை விடாத நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து இதில் எதுவுமே நான் சேர்க்கலை, இதுக்கப்புறம் தான் சேர்ப்பேன். கொஞ்சம் நம்ம கை விடாத நம்ம கிண்டுவோம். அதுக்கப்புறம் நான் சேர்க்குறது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வரும். கொஞ்சம் திக்காயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். தெரியுதுங்களா? கொஞ்சம் திக்காயிடுச்சு. கை விடாத நம்ம இது மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து ஸ்லோவாக வச்சே செய்யலாம். அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடி பிடிக்கும், கீழே பிடிக்கிறதுனால உங்களுக்கு இதுவும் கட்டி முட்டி ஆயிடும், உங்களுக்கு சரியாக வராது. கட்டி முட்டியாக இருந்துச்சுன்னா பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. பிள்ளைங்க அப்புறம் பிடிக்க மாட்டாங்க. காலையில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இல்லை சாயந்தரம் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லாவே கெட்டியாகிட்டு வருது. எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தேன், எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். அதிகமாக வந்து செய்ய வேணாம், கொஞ்சமாகவே போட்டு செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து கெட்டியாகிடும். மாவு கம்மியாக தான் போட்டு செய்யணும், அதிகமாக போட்டு செய்யக்கூடாது. நல்லாவே மாவு வந்து இதாகிடுச்சு பாருங்கள். பொடியும் வந்துருச்சு, ஆவி பறக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள், சரியான மழை போட்டுட்ருக்கு. காலையிலேருந்து நல்ல மழை. கிளைமேட் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும்.